கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். அதாவது வேதம் விசுவாசம் என்று போதிக்கிறதே அதை குறித்து. உலகத்தில் விசுவாசம் என்று சொல்லுகிறதுக்கும் வேதம் போதிக்கிற விசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே இதற்கு தேவனுடைய விசுவாசம் என்று பெயர் வச்சிருக்கிறோம். ஏன்னா உலகத்தாரும் விசுவாசம்ன்றாங்க, ஃபெய்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்றது அதுக்கும் வேதத்தில் போதிக்கிற இந்த விசுவாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். தேவன் விசுவாசத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் விசுவாசத்தின் தேவன்னா என்ன, ஏன் அவரை விசுவாசத்தின் தேவன் சொல்லுகிறோம் என்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆகவே இந்த தேவனுடைய விசுவாசத்தை நாமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறாரே, அதை சிலர் வேறு விதமாக மொழிபெயர்க்க வேண்டும் என்று சில வேதாமங்களிலே மாற்று மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஆங்கில வேதாமங்களில் என்ன சொல்றாங்க, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், have the God kind of faith என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்ப இயேசு விசுவாசத்தை அங்கே பயிற்சி வித்து காண்பிக்கிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். ஒரு மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் முன்னிடத்தில் ஒருவனுக்கு அது புசியாது இருக்க கடவுள்னு சொல்றாரு. சொன்னபடி ஆயிற்று. டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு எப்படி வேலை செய்து விசுவாசம்னு பண்ணிட்டு அப்புறம் சொல்றாரு தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். டெமான்ஸ்ட்ரேஷன்ல என்ன காமிச்சாரு, சொல்லும் போதே நான் சொன்னால் அது சொன்னபடி ஆகும் என்று விசுவாசித்து அவர் சொல்றாரு. சீஷர்கள் அப்படி நம்பல. அவர் சொன்னபோது கூட இருந்தாங்க, ஆனா அப்படி ஆகும்னு நம்பல. அப்படி 24 மணி நேரத்துக்கு பிறகு வேரோடு பட்டு போன பிறகுதான் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டானது. அவர் சொல்றாங்க, ஆண்டவரே நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டேன். அவர் சொல்றாரு அது விசுவாசம் இல்லை, சொல்லும் போதே நான் சொன்னால் அப்படியே ஆகும் என்று விசுவாசிப்பது தான் தேவனுடைய விசுவாசம் என்று சொல்லி அப்புறம் தான் சொல்றாரு, இந்த மரம் என்ன, ஒரு மலையை பார்த்து கூட நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்றார். இந்த விசுவாசத்துடைய பல்வேறு தன்மைகளை குறித்து கடந்த பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக முக்கியமாக நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியன்றதை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த விசுவாசத்துக்கு, விசுவாச ஜீவியத்துக்கு, இந்த தேவனுடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் இதை பார்த்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகளிலிருந்து நிறைய வசனம் எடுத்து காண்பித்தேன். கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியன்றது எல்லா கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க ஓரளவுக்கு. ஆனால் அவர்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியங்கிறத அவ்வளவா நம்புகிறது இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும், இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் நாளைக்கு அப்படியே நடக்கும்னு இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க. ஆனா அதான் சொல்றாரு. ஆனா அப்படி நினைக்கிறது இல்லை. நாம இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே சொன்னபடியே ஆகும் என்று நாம நம்புகிறது கிடையாது. ஆனால் வேத வசனம் அப்படிதான் போதிக்கிறது. அதான் விசுவாசத்தின் அடிப்படை, விசுவாச ஜீவியத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள், இந்த வார்த்தையின் மூலமாக தான் நாம் விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம். இது ரொம்ப முக்கியம். விசுவாச ஜீவியத்துக்கு நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆனால் தான் 2 கொரிந்தியர் 4:13 வாசிக்கிறோம் இல்லையா, விசுவாச ஜீவியத்தினுடைய சாராம்சத்தை அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாச ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களை பார்த்தீங்கன்னா வரிசையை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அவருடைய பேச்சு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா எதை விசுவாசிக்கிறார்களோ அதையே பேசினார்கள். எதை விசுவாசிக்கிறாங்களோ அதான் பேசுறாங்க. தாவீது கோலியாத்துக்கு முன்னால் நிற்கிறான். என்னத்தை விசுவாசிக்கிறான், இவன் இவ்வளவு பெரியவன், இவன் ராட்சசன், இவனை யாராலையும் அடிக்க முடியலையாக்கும், அப்படி விசுவாசிக்கல. இவன் எம்மாத்திரம், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற இவன் எம்மாத்திரம். ஒரு கரடியும் சிங்கத்தையும் அடிச்சு நான் கொன்னது போலவே இவனையும் ஒரு மிருகத்தை போல அடிச்சு நான் கொல்லுவேன், இவனை சுலபமா நான் ஜெயிப்பேன், அப்படிதான் பாக்குறாங்க.
கானான் தேசத்துக்குள்ள நுழையிறதுக்கு கர்த்தர் சொல்றாரு. உளவு பார்க்க போனாங்க 12 பேர். 10 பேர் என்ன சொல்றாங்க, நுழையவே முடியாது, அங்க ராட்சதர்கள் இருக்காங்க, ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. இங்க ஒரு கோலியாத்து, அங்க நிறைய எல்லாமே கோலியாத்து மாதிரி தான் இருக்கா, உள்ள நுழையவே முடியாது. அவங்க நம்மளை காட்டில் ரொம்ப பெரியவர்கள், நாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க ராட்சதர்களா இருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா 2 பேர் இருக்காங்க, அவங்க லாங்குவேஜ் பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. நாம் எளிதிலே அதை அவர்களை மேற்கொள்ளலாம், நாம் எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ரொம்ப சுலபம், ஒன்றும் இல்லை. இப்படி பேசுற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? சுலபம், ஒன்றும் இல்லை. அதை பற்றி பெருசாவே பேசல, அங்க எவ்வளவு பெரிய ராட்சசர் இருக்கிறான்றதே பேசல. இந்த 2 பேர் மைனாரிட்டி தான். ஆனா இந்த மாதிரி 2 பேர் இருந்தா போதும், உலகத்தையே அசைச்சிடலாம். அந்த மாதிரி 10 பேர் இருக்கிறத விட நாங்க வெட்டுக்கிளிகள்னு சொல்ற ஆளுங்க 10 பேர் இருந்து பிரயோஜனமே கிடையாது, வெறும் கூட்டத்தை சேர்த்து பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி 2 பேர் இருந்தா போதும், உலகத்தையே ஆட்டுன்னு ஆட்டிடலாம். என்ன சொல்றாங்க, அதை எளிதாய் நாம் மேற்கொள்ளலாம், சுலபமா ஜெயித்திடலாம் அப்படிங்கிறாங்க. இதான் விசுவாச பேச்சு பாருங்க, விசுவாசத்தில் பேசுகிறார்கள். அப்ப வேத புஸ்தகத்தில் நம்ம தொடர்ந்து காமிக்கலாம் நிறைய இடத்துல. இதுதான் அவர்களுடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டதுன்னு சொன்னா, அவங்க அவநம்பிக்கையை பேசல, எதை விசுவாசிக்கிறார்களோ, உள்ள எதனால் நிரம்பி இருக்கிறதோ அதை பேசுறாங்க. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி இருக்கிறது. உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதான் பேசுறாங்க. அவங்க உள்ளம் ஜெயிப்போன்ற எதனால் நிறைந்திருக்கிறதோ அதான் பேசுறாங்க. உள்ளத்தை நிரப்பிட்டாங்க, முதல்ல ஜெயிப்போன்ற எண்ணத்தினால, ஜெயிப்போங்கிற ஒரு உணர்வினால் நிரப்பிட்டாங்க. அப்புறம் வாயிலிருந்து அதுதான் வருது, அப்புறம் வாழ்க்கையிலையும் அதுதான் வந்துருது. இதுதான் விசுவாச ஜீவி. எப்படிதான் கடவுள் உண்டாக்கிட்டார். உள்ளத்தை முதல்ல நிரப்பணும், இருதயத்தை ஜெயத்தின் உணர்வினால் நிரப்ப வேண்டும், அப்புறம் அதை வாயினால பேச வேண்டும், அப்புறம் ஜெயம் உண்டாகிறது. உள்ளத்தை முதல்ல சுகத்தின் உணர்வினால் நிரப்ப வேண்டும், அப்புறம் சுகத்தை வாயினால பேச வேண்டும், அப்புறம் சுகம் உண்டாகிறது. இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், முதல்ல சுகம் உண்டாகட்டையா, அப்புறம் நான் சாட்சி கொடுக்குறேன். நம்ம கிறிஸ்தவர்களுடையது 100 வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி ஒரு இதை வளர்த்து விட்டோம். சுகம் கொடுத்தாருன்னா சாட்சி கொடுக்குறேன் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதான் சுகம் கிடைக்குதுன்னு கிடையாது. சுகம் எப்படி கிடைக்குது, உள்ளத்தை முதல்ல சுகத்தினால் நிரப்பி, வாயினால சுகத்தை பேசி, அப்புறம் சுகத்தை பெறுறோம். பணம் இல்லையா, உள்ளத்தை முதல்ல செழிப்பின் உணர்வுகளால் நிரப்பி, அது நிறைஞ்சு வெளியே பொங்கி வரணும். இல்லையா? இந்த உள்ளம்தான் டேங்க் மாதிரி. இந்த வாய்ங்கிறது வெறும் டேப்புன்னு கூட சொல்ல முடியாது, இது ஓவர்ஃப்ளோ பைப். இது டேப்புனா நிரம்பாமலே வெளியே வரும். அது கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கிற தண்ணி கூட அந்த டேப் வழியா வெளியே வரும். அதனால வாயை டேப்புன்னு சொல்றதுக்கு பதிலாக ஓவர்ஃப்ளோ பைப்புன்னு சொல்லலாம். அப்படிதான் அது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நான் ஆரம்ப காலத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிற காலத்தில் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வர்ற காலத்தில் பயப்படும், எப்படி தான் பிரசங்கம் பண்ணுறதோ தெரில. வாழ்நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணுவேன். பைபிள் அவ்வளோ விவகாரம் இருக்குதா, என்னத்தை பிரசங்கம் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுவேன் என்னன்னு நான் ரொம்ப அதை பற்றி கவலைப்படுவேன். பத்திரமா நான் படித்ததெல்லாம் எழுதி வச்சு கரெக்டாக 1 வருஷத்துக்கு தேரும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். நான் எந்திரிச்சா எப்படி பேச்சு வரும், எப்படி இந்த பிரசங்க யாரெல்லாம் பேசுகிறாங்க, எப்படி வரும், ரொம்ப கஷ்டமான விவகாரமாச்சு, எப்படியாவது எந்திரிச்சு கஷ்டப்பட்டு பேசணும், அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு விளங்கி போச்சு, இப்போது ரொம்ப நாளாகவே எனக்கு அது நல்லா விளங்கி போச்சு. என்னன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, என்னுடைய இருதயத்தை நான் முதல்ல நிரப்ப வேண்டும் சத்தியங்களால். இது நிரப்புனா இது ஓவர்ஃப்ளோ ஆகுது. நீங்கள் ஓவர்ஃப்ளோவை பிடிச்சிட்டு போனால் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ பைப்பில் வர்றது தான் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே முதல்ல நிறைஞ்சிருக்குது, அடி பானையிலிருந்து சோறை சுரண்டி தரல உங்களுக்கு. ஓவர்ஃப்ளோ ஆகிறதுலேருந்து நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். இருதயத்தை நான் நிரப்ப வேண்டும். நான் நிரப்புனா அது பொங்கி வழிகிற போது அது எல்லாருக்கும் அந்த பொங்கி வழிகிறதுலேருந்து கிடைக்குது. அவ்வளோதான் விஷயமே. பிரசங்கன்றது அதுதான், வாழ்க்கையே அதுதான். இன்னும் கேட்ட வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லை, வாழ்க்கையே அதுதான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப விசுவாச ஜீவியத்தை இப்படிதான் வர்ணிக்குது வேதம். விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன், அதான் விசுவாச ஜீவியம். வேலையை விட்டா விசுவாச ஜீவியம் இல்லை, அதெல்லாம் விசுவாச ஜீவியம் இல்லை. என்ன விசுவாச ஜீவியம்? எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம். சுகத்தை விசுவாசிக்கிறீங்களா, சுகத்தை பேசுங்க. செழிப்பை விசுவாசிக்கிறீங்களா, செழிப்பை பேசுங்க. வெற்றியை விசுவாசிக்கிறீங்களா, வெற்றியை பேசுங்க. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நான் சொல்ல போறது என்னன்னா, விசுவாசிக்காம பேசினா நடக்காது. இருக்கீங்களா? சிலர் இதை எப்படி பின்பற்றுறாங்கன்னா, இன்னைக்கு காலையில் கூட சிலர் ஒரு அந்த மாதிரி வந்திருக்கலாம், இவர்கிட்ட கொஞ்சம் கத்துக்கலாம் என்னன்னு, எப்படின்னு. இது ஏதோ மந்திரம் மாதிரி சொல்றாரு, வாயை திறந்து நான் சொன்னா அப்படியே ஆயிடுன்றாரு.
சொல்லி பார்க்கலாமா, ஆகுதானே பார்க்கலாம். அப்படி சொல்லலை, நான் நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம். அப்படி நினைச்சிங்கன்னா நான் சொல்றதை நல்லா புரிஞ்சிக்கல, கவனிக்கலன்னு அர்த்தம். இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அப்ப என்ன, வெறும் வாயில ஏதோ மந்திரம் மாதிரி சொன்னா பத்தாது, ஏதோ வாயை திறந்து டெய்லி 10 தடவை அப்படி சொல்லிட்டா பத்தாது. இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். You have to believe what you say in order to get results in this faith life. இந்த விசுவாச ஜீவியத்தில் நீங்க என்னத்தை சொல்றீங்களோ அதை இருதயத்தில் விசுவாசித்து சொல்ல வேணும். சும்மா இதை ஒரு ஃபார்முலா மாதிரி நான் எடுத்துட்டு போய் 4 தடவை சொல்லி பார்க்குறேன், எனக்கு நடக்குதா, அவர் சொல்றாரு சொன்னபடி ஆகுன்றாரு, அதனால நான் 4 தடவை சொல்லி பார்க்குறேன்னா அது நடக்கவே நடக்காது. நிறைய பேர் பாருங்க, இந்த விசுவாச ஜீவியத்தை அப்படி இந்த மாதிரி நினைச்சு கொண்டு அரைகுறையா கேட்டுட்டு அறவேக்காடு புரிந்து கொள்ளுதலோட போயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் தானே சொன்னாரு, சொன்னபடி ஆகுன்னாரு, நான் கூட தான் சொல்லிக்கிட்டே வர்றேன், 3 மாசமா சொல்றேன், ஒண்ணுமே ஆகல. ஆனா சொல்றத நம்புறீங்களா? சொல்றத நம்பினாதான் சொல்றபடி ஆகும். சொன்னபடியே ஆகும் என்று, தான் சொன்னபடியே நடக்கும் என்று, சொன்னபடியே நடக்கும் என்று, அதான் சொல்லி 23ஆம் வசனத்தில் எல்லாரும் சொல்லுவோம், தான் சொன்னபடியே நடக்கும் என்று. எல்லாரும் சொல்லுவோம், தான் சொன்னபடியே நடக்கும் என்று. இப்ப வாயில வெறும் சொல்றது மட்டும் இல்ல, சொல்லும் போதே நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். யார் சொன்னபடி ஆகும்? தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகவே இங்க ஏதோ சும்மா ஃபார்முலா மாதிரி கத்து தரல, விசுவாச ஜீவியத்தை கற்று தந்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ மந்திரம் மாதிரி 4 வார்த்தையை கற்று தந்துறோம், நீங்க போய் சொல்லி அப்படியே அது ஆயிடும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லி தரல. அந்த மாதிரிலாம் ஒரு சீப் இது கிடையாது. இது விசுவாச ஜீவியத்தை கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்ன்றமே. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, எப்பொழுதுமே நான் சொன்ன காரியத்தை நம்ப வேண்டியவனாய் இருக்கிறேன். அது ஒரு பழக்கமா ஏற்படுத்தி கொள்ளணும். சிலர்லாம் இருக்காங்க பாருங்க, வாயில ஒண்ணு பேசுவாங்க, இருதயத்துல இப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க தங்களை. உள்ள ஒண்ணு வச்சுக்கிறது, வாயில இன்னொன்னு பேசுகிறது, இப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. இவங்களுக்கு விசுவாச ஜீவியம் ரொம்ப கஷ்டம். இன்னும் கேட்டா நான் சொல்றேன், முழு உலகமே அப்படிப்பட்ட ஒரு ஹிப்போக்ரசியில தான் இருக்குது. ஒரு மாயம் அல்லது மாய்மாலம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இதுல தான் உலகமே இருக்குது. ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, அவன் பேசுறான்னா அவன் உள்ளத்துல என்ன இருக்குதுன்றது வேற, அவன் வெளியில என்ன பேசுறாங்கிறது வேற. எல்லாருமே ஒரு நடிகர்கள் மாதிரி தான் இந்த உலகத்தில். எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு தி ஆக்ட், ஒரு வெளியில ஒரு நடிப்பை போலதான் அவளுடைய வாழ்க்கை நிறைய நேரத்தில் இருக்குது. அப்படியே அமைச்சுக்கிட்டாங்க. யார்கிட்ட எப்படி பேசினா வேலை நடக்கும். உள்ளத்துல நாம நம்புறோமா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு சாவுக்கு ஆக்சுவலா போயிருந்தேன். அந்த செத்து போன ஆள் ரொம்ப ஒன்றும் ஒரு கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்லா வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது, ஒண்ணுமே அவரை பற்றி நல்லதா சொல்றதுக்கு அவ்வளோ கிடையாது பாருங்க. ஏதோ 1-2 தேடி பிடிச்சி சொல்லலாம் நல்லதா. நானும் தான் என்ன பண்ணுவேன், இது என்னன்னு தேடி பிடிச்சி அந்த 2 கண்டுபிடிச்சி சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொல்றது உண்மையா இருக்க வேண்டும். நம்ம சொல்றது ஏதாவது செத்துட்டாருன்னு சொல்லி எதையாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவரை மாதிரி ஒரு உத்தமர் உலகத்திலேயே கிடையாதுன்னு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த இதுல நான் நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு ஆச்சரியம். இவரை போல உத்தமர் உலகத்திலேயே கிடையாதாக்கும். என்ன நல்லவர் தெரியுமா இது. எந்த மனுஷன்ட்டையுமே 1-2 நல்ல காரியங்கள் இருக்குது. அந்த நல்ல காரியங்களை தேடி பிடிச்சி சொல்லலாம். இந்த பேசுற விஷயத்துல என்ன ரொம்ப முக்கியம்னா, நான் சொல்றத நான் நம்பணும். முதல்ல அதை பார்க்கணும். நான் நம்புறேனா இல்ல இதுக்காக சும்மா வெதண்டாவாதமா பேசிட்டு இருக்கிறேனா, நான் இதை நம்புறேனா இல்ல யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேனா, நான் நம்புறேனா இல்ல பேசணுமேங்கிறதுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேனா. இது பரவாயில்ல பிரதர், ஏதோ ஒன்று அந்த நேரத்துக்கு பேசிட்டா போதும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் ரொம்ப தப்பு. ஏன்னு சொன்னா, இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா விசுவாச ஜீவியம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னு சொன்னா, விசுவாச ஜீவியம் வரும்போது நீங்க பேசுறதே நீங்க நம்பணும். ஹலோ, எப்போதுமே வாழ்க்கையில நம்பாததையே பேசிக்கிட்டு இருந்துட்டு, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துட்டு, ஒரு நடிப்பு போலவே வாழ்ந்துட்டு, திடீர்னு விசுவாச ஜீவியம் வேணும்னு சொன்னா அது வேலை செய்யாது. ஏன்னு சொன்னா, நம்பி பேசுற பழக்கம் இல்ல, ஏதோ பேசுற பழக்கம், ஏதோ யாருக்கு என்ன திருப்தியை கொடுக்குமோ அதை பேசுற பழக்கம் தான் நமக்கு இருக்கிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. உண்மையா நம்புறோமா? இதை நாம
நம்பலன்னா வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. நாம நம்பாததை பேசுறது நல்லது இல்லை. ஏனென்றால் நம்பாததை பேசி பழகிட்டோம்னு சொன்னா விசுவாச ஜீவியம் ரொம்ப கஷ்டமாயிடும் பின்னால. ஏன்னா விசுவாசம் எப்ப வேலை செய்யுது? நான் நம்பி பேசினா அது அப்படியே நடக்குது. நான் சும்மா பேசினா நடக்காது, நான் நம்பி பேசினா தான் நடக்குது. இப்ப கவனிங்க, அப்ப விசுவாச ஜீவியம்னு சொன்னா ஒரு உத்தமமான ஒரு இருதயம் அதுக்கு தேவைப்படுகிறது. ஆளையே நல்ல ஆளாக்கிடுது பாருங்க. சொல்றாங்க, என்னையா விசுவாசம் பேசுறீங்க, கொஞ்சம் பரிசுத்தத்தை பேசுங்க. அதான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த விசுவாச ஜீவியத்தை உண்மையாக பின்பற்றினால் உங்களை பரிசுத்தவான்களாக அது மாற்றும். இன்னும் அதிக பரிசுத்தம் உள்ளவர்களாக அது மாற்றும். அதை விட பரிசுத்தம் என்ன தேவை உங்களுக்கு? என்ன பரிசுத்தம்? உண்மையை மட்டும் பேசுற பரிசுத்தம். அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் எப்படி சட்டையிலையா இருக்குது? பரிசுத்தம் பரிசுத்தம் சட்டையில் இல்லை. பரிசுத்தம் ஹேர் ஸ்டைல் இல்லை. பரிசுத்தம் நீங்க என்ன சென்ட் யூஸ் பண்றீங்கன்றதுல இல்லை, அல்லது யூஸ் பண்ணாம இருக்கிறதுல இல்லை. பரிசுத்தம் எதுல இருக்குது? என்ன விசுவாசிக்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், என் இருதயம் சுத்தமா இருக்குதா, என் வாயின் வார்த்தைகள் சுத்தமா இருக்குதா? என் இருதயம் சுத்தமா இருந்து என் வாயின் வார்த்தையும் சுத்தமா இருந்ததுன்னா, இருதயம் உண்மை உள்ள இருதயமா இருந்து வாயின் வார்த்தைகள் உண்மை உள்ளதா இருந்ததுன்னா என் வாழ்க்கையும் உண்மை உள்ளதா இருக்கும். அதுதான் பரிசுத்தம் இல்லையா? அப்ப விசுவாச ஜீவியம் என்கிறது ஒரு ஆளை உள்ளும் புறமாக மாற்றி அமைத்து விடுகிறது. இந்த விசுவாசத்தை கத்துக்கொண்டாலே போதும், ஆள் நல்ல ஆட்களா மாறிடுவோம். ஏன்னு சொன்னா நாம் எதை உண்மையாக விசுவாசிக்கிறோமோ அதை பேச ஆரம்பித்து விடுவோம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சும்மா எதையாவது ஒன்று பேசிட்டு இருக்க கூடாது. ஏதோ பேச சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எடுத்து எதை பேசிட்டு இருக்க கூடாது. நான் கூட இந்த மாதிரி சில சாவு இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போகும்போது நல்லா யோசித்து பார்ப்பேன். சில நேரத்தில் என்ன நல்லது இருக்குதோ அதை பேசுவோம். கெட்டதை அங்கே பேசணும்னு அவசியம் கிடையாது. இந்த கெட்டதெல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லி அந்த ஆளை பற்றி, செத்து போன ஆளை பற்றி கெட்டதை சொல்லி அங்கே கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் தேவையில்லை. ஆனால் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்த்து ஏதோ ஒன்றெண்டு நல்லது இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா சொல்லி, இவர் மோட்சத்துக்கு போனாரா இல்லையான்னு நமக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இருக்கிறவர்களாவது மோட்சத்துக்கு போய் சேர வேணும்ன்ற விதத்தில் பேசிட்டு வந்துடுவேன். நான் அவரை பற்றி பேசவே மாட்டேன், அவரை விட்டுருவேன். ஏன்னா அவர் போயிட்டாரு, அவரை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற ஆட்களாவது எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஆறுதல், அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஆறுதல், அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல், அவங்களுக்கு எப்படி கர்த்தர் உதவி செய்வார், அவங்க எப்படி நல்லா இருக்கலாம், அதை பற்றி பேசும்போது நான் எதை உண்மையா விசுவாசிக்கிறேனோ அதை தான் பேசுறேன். நான் விசுவாசிக்காம பேசுறேன்னு பாருங்க, அதை பழக்கப்படுத்திட்டா போச்சு. அப்புறம் விசுவாச ஜீவியமே வேலை செய்யவே செய்யாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை தான் பேச வேண்டும், சும்மா பேசக்கூடாது. ஏதோ ஒருத்தருடைய திருப்திக்காக நான் பேசவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு பாருங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய நட்சத்திரங்களா விளங்குறவர்கள் யாரு? சினிமா நடிகர்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனா அது முழுக்க முழுக்க நடிப்பு. ஆனா இதை புரிந்து கொள்ளாம ஜனங்க அதைத்தான் தங்களுடைய நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க. அவங்க போடுற சட்டையை தான் இவங்க போடுறாங்க. அது கன்றாவியா இருக்குது பாருங்க. அது கேமராக்காக அவங்க போட்டது. அது கேமரால ஒரு நடிப்பு பாருங்க, அதுக்காக அவங்க போட்டது. கேமரால அது வேற மாதிரி தெரியுது, என்னமோ பார்த்தோன்னா ஆன் இருக்குது. ஆனா அது நிஜ வாழ்க்கையில இந்த ஆள் போட்டு வந்தா வேற என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறது, அதுக்கு அது அப்படிதான் அசிங்கமா தான் இருக்குது. ஏன்னா அது நிஜ வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்க நடித்து காட்டுற காரியங்கள் அதுவும் நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாது. இந்த ஹை ரோட்ல காதல் டூயட் பாடிட்டு நம்ம போயிட்டு இல்லை, இதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தவே, அதெல்லாம் பொய், இதெல்லாம் மாயம் என்று சொல்லலாம். இதெல்லாம் ஒன்றும் அர்த்தமில்லாத நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்று. அது ஏதோ நடிச்சு காமிக்கிறாங்களே ஒளி. அவங்க இதை நம்ம நிஜ வாழ்க்கையா எடுத்துக்கொள்ள கூடாது. சில பெண்கள் அதை பார்க்குறாங்க, அந்த ஹீரோ மாதிரி தான் எனக்கு புருஷன் வேணும். அப்படி கிடைச்சதுன்னா அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதான். இல்லை, இந்த ஹீரோயின் மாதிரி தான் எனக்கு பொண்ணு வேணும். சில பொண்ணு பார்க்குறாங்க பாருங்க, இருக்கிற சினிமா ஹீரோயின் மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும். அவங்களுக்கு என்ன, அது நடிப்பு, அது ஃபுல்லா மேக்கப்பு. மேக்கப்னு நல்ல பேர் வச்சான், அது இல்லாததை மேக்கப் பண்றது பாருங்க. அது மேக்கப் கலைஞ்ச உடனே காலைல 5 மணிக்கு வந்துருச்சோன்னு பார்த்தீங்கன்னா பயந்து ஓடியே போயிடுவீங்க. நீங்க லுக்கே வேற மாதிரி இருக்கும். இது எவ்வளவு நேரம் அவங்க ட்ரை பண்ணி மேக்கப் போட்டு இந்த அளவுக்கு கொண்டாந்து இருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியாது. இதுல மேக்கப் பண்ணாததை கேமரால மேக்கப் பண்றாங்க. மேக்கப் போட்டு சரி வரலன்னா கேமரால
மேக்கப் பண்றாங்க. இவ்வளவு இருக்கிற ஹீரோங்களெல்லாம் இப்படி காமிக்கிறாங்க. அப்ப நல்லா ஹைட்டா தெரிவார் அவரு இல்லையா, பிரம்மாண்டமா தெரிவாரு. அப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. எல்லாமே ஒரு மாயை தான் பாருங்க. இப்படி மாயையான ஒரு உலகத்துல வாழுகிறோம். எல்லாமே பொய்யாதான் இருக்குது. அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டு, இப்படியே நடிப்பு உலகத்துல வாழ்ந்து 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 அப்படியே பழக்கப்பட்டு நாம என்ன பண்றோம், அதுலயே மூழ்கி விடுகிறோம். டெய்லி பல மணி நேரம் டிவி பார்த்து, இந்த சினிமாக்களையும் அதையும் இதையும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்றேன், ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க? மாயையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப வாழ்க்கையே ஒரு மாயை உலகத்தின் வாழ்க்கையா மாறிடுது பாருங்க. நிஜ வாழ்க்கையா இல்ல, மாயை உலகத்தின் வாழ்க்கையா மாறிடுது. எது நிஜம்? நான் சொல்றேன், இதுதான் நிஜம். கர்த்தருடைய வார்த்தை தான் நிஜம். இதுதான் நிஜ வாழ்க்கை. அப்ப இந்த நிஜத்துல நேரத்தை செலவிட வேண்டும். இதுதான் உண்மை. நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை இந்த மாயையால நிரப்பக்கூடாது. ஆயிரக்கணக்கான மணி நேரம் இதை பார்த்து பார்த்து இதனால் நிரப்பக்கூடாது. ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் இந்த நிஜத்தினால் நிரப்ப வேண்டும், இந்த உண்மையினால் நிரப்ப வேண்டும், இந்த சத்தியத்தினால் நாம் நிரப்ப வேண்டியதா இருக்கிறது. திருப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம். இப்ப விசுவாசம் வேலை செய்யணும்னா உண்மை உள்ளவர்களா இருக்கணும். இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ, என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசணும். இருதயத்தில் ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணு பேசினா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னா விசுவாசமே வேலை செய்யாது. நடிப்பு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தா விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. நிஜமா இருக்கணும். என்ன நம்புறோம் அதான் பேசுறோம். அதனால தான் நான் கேட்கிறேன் சிலர்கிட்ட, நான் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்வாங்க. நான் சொல்றேன், அதான் நம்புறீங்களா? அதைத்தான் நம்புறீங்களா? அதை நம்ப விரும்புறீங்களா? நீங்க எதை நம்ப விரும்புறீங்க? எப்படி இருக்க விரும்புறீங்க? அதை பேசுங்க. நல்லா யோசித்து பார்க்கணும். பேசும்போது நான் என்ன பேசுகிறேன், எதை நம்புறேனோ அதை பேசுறேனா, இல்ல நம்பாத காரியங்கள்லாம் சும்மா பேசிட்டு இருக்கிறேனா, அவரை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தை 4 வார்த்தை சொன்னா அவர் கொஞ்சம் திருப்தி ஆயிடுவாரு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேனா, என்ன பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களின் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். இது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்புல இருந்து வாசிச்சுட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். இது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வசனம், ரொம்ப ரொம்ப அர்த்தங்கள் அடங்கி இருக்கிற ஒரு வசனம். If a man seems to have religion and has no control over his tongue, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவனுடைய நாவின் மேல அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று சொன்னால், அப்படி சொல்லிட்டு, if a man seems to have religion and has no control over his tongue but lets himself be tricked by what is false, அதாவது அவனுக்கு தேவ பக்தி இருக்குது, தேவ பக்தி உள்ளவன் என்று அவன் எண்ணுகிறான், ஆனா நாவை அடக்க அவனுக்கு முடியல, நாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. அதுக்கு மேல என்ன ஆகிறது? he lets himself be tricked by what is false அப்படின்னு சொன்னா, மாயான ஒன்றை நம்பும்படியாக அவன் இடம் கொடுக்கிறான். மாயைகளை நம்பும்படியாக இடம் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய தேவ பக்தி வீண். தேவ பக்தி வீண் என்று சொன்னால் அவனுடைய அந்த ஆலயத்துக்கு போகிற அந்த செயல் வீண். ஒருத்தன் நாவை கரெக்டா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலன்னா, எதை இருதயத்தை வஞ்சித்துன்னு இருக்குது தமிழ்ல இல்லையா, அது ஒண்ணும் இல்லை. இருதயத்தில் விசுவாசிக்காம வாயில பேசுறது. நாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலன்னா, விசுவாசத்தை மட்டும் பேசுவேன் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு. எதை நான் நம்புறேனோ அதை மட்டும் தான் பேசுவேன். சும்மா கண்டதை பேசிட்டு இருக்க மாட்டேன், ஏதோ பேச்சுக்காக பேசிட்டு இருக்க மாட்டேன். உண்மையா என் மனதார விசுவாசிக்கிறத மட்டும்தான் நான் பேசுவேன் என்கிற கட்டுப்பாட்டுக்குள் ஒருவன் தன்னுடைய நாவை கொண்டு வரவில்லை என்றால், இப்ப புரிதல்ல இருக்கும். இருதயத்தை வஞ்சித்துன்னு சொன்னா வாயில ஒண்ணு பேசுறது, ஆனா இருதயத்தில் அதை நம்பாம இருக்கிறது. அப்போ ஒருவன் தன்னுடைய நாவை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி எதை அவன் உண்மையாவே விசுவாசிக்கிறானோ அதை மட்டும் பேசக்கூடியவனாக அந்த அளவுக்கு நாவை கட்டுப்படுத்தலைன்னா அவனுடைய தேவ பக்தி வீண். தேவ பக்தினா வீண்னா என்ன? அவன் சபைக்கு போறது வீண், அவன் வேதம் வாசிக்கிறது வீண், அவன் ஜெபிக்கிறது வீண், அவன் அவன் கொடுக்கிற எல்லாம் வீண், அவனுடைய அவன் கம்யூனியன் எடுத்தது வீண். அப்படிதான் சொல்லிருக்குது. தேவ பக்தி வீண்னு சொல்லிருக்குது. ஏன்னு சொன்னா, அவன் போறான், கொடுக்கறான், ஆராதிக்கிறான், பைபிளை வாசிக்கிறான், எல்லாம் பண்றான், கை தட்டுறான், பாட்டு பாடுறான், ஆனா எதுவுமே அவனுக்கு எந்த பலனையும் கொடுக்க போறதில்லை. அதனாலதான் வீண்னு சொல்லி இருக்குது. என்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. எத்தனை பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு போயிட்டு இதுக்கு ஆட்டோ எடுத்து, பஸ் எடுத்து, காரில் பெட்ரோலை போட்டு, பைக்கில் பெட்ரோல் போட்டு இவ்வளோ செலவழிச்சு ஆலயத்துக்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டு கர்த்தரை ஆராதிச்சு பாட்டெல்லாம் பாடி பிரசங்கெல்லாம் கேட்டு காணிக்கையெல்லாம் கொடுத்து
உங்களால் என்னென்னலாம் எதெல்லாம் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கிட்டு, ராபோஜனத்துலலாம் கலந்துக்கிட்டு, ரொம்ப கரெக்டாக இருந்து எல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே அதனால பயன் இல்லைன்னா, ஒன்றுமே பயன் இல்லாதனால எவ்வளோ பேர் வந்துருக்கிறீங்க? ஹலோ, ஒன்றுமே பயன் இல்லைன்னா இந்த இடமே காலியாக இருக்கும், யாருமே வரமாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒன்றுமே பயன் இல்லைன்னா. இது ஒன்றும் பெரிய சீக்ரெட் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ பேர் ஏன் வந்திருக்கிறாங்கன்னா, ஏதோ பயன் இதன் மூலமாக இருக்கிறது. அதனால தான் ஓடோடி வர்றாங்க, அதனால தான் வந்து இடம் பிடிச்சிட்டு உட்கார்றாங்க, அதனால தான் வந்து அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்து நுழைஞ்சு நீயா நானான்னு முன்னால் வந்துக்கிறாங்க. ஏன்னா இதில் ஏதோ பயன் இருக்கிறது. என்ன பயன் இருக்குது? விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி விசுவாசத்தை பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கொள்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருக்கிறது. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், கையின் பிரயாசத்தில், எல்லாவற்றிலும் அது பயனளிக்கிறது. அதனால எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போய் கேட்கலாமே, இதை பயிற்சி வைக்கலாமேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிச்சயமா இதை கேட்டு சரியான விதத்தில் அதை பயன்படுத்தினா, தப்பான விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. பாருங்க, சும்மா சொல்றாரு, சொன்னபடி ஆகுமா, நான் சொல்லி பார்க்கிறேன், தப்பு. இல்ல, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த போறேன், நான் எதை நம்புறேனோ அதை மட்டும் பேச போறேன், நான் அடக்க போறேன், கண்டதை பேச போறது இல்ல, நம்பினா மட்டும் பேச போறேன், விசுவாசிக்கிறத மட்டும் பேச போறேன். அப்பதான் அந்த தேவ பக்தி பயனுள்ளதா இருக்குது ஒழிய, அப்படி செய்யாதவன், நாவை அடக்காதவன், தன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறவனுடைய தேவ பக்தி வீண் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதோ போறாங்க வர்றாங்க, ஏதோ மத சடங்குகளில் கலந்து கொள்கிறார்கள், அவருடைய ஆராதனையில் கலந்து கொள்றாங்க, சம்பிரதாயங்களின் சடங்குகளையும் செய்கிறார்கள். ஆனால் பயன் என்ன இருக்குதுன்னா, ஏதோ எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதெல்லாம் கரெக்டாக நாங்கள் செய்வோம், அதனால செஞ்சிட்டேன், அவ்வளோதானே ஒழிய பயன் ஏதாவது இருக்குதானா? ஒன்றுமே பயன் கிடையாது. அதனால தான் அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, வெற்றி இல்லை வாழ்க்கையில். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர்கள் காணுகிறதே கிடையாது. என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து தேவ பக்தி உள்ளவன் என்று தன்னை எண்ணிக்கொண்டான். அதாவது இருதயத்தில் விசுவாசிக்கிறத மட்டும் நான் பேசுவேன் என்ற விதத்தில் நாவை அவன் அடக்கல, அதனால் அவனுடைய தேவ பக்தி வீண் என்று சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ பிரயாசம் எடுத்து இங்கே வர்றோம், உட்கார்றோம், எவ்வளோ பிரயாசம் எடுத்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். சிலர் வந்து இங்கே கேட்டுட்டு இங்கே இருக்கிற டேப்பெல்லாம் வேற வாங்கிட்டு போய் அதை வேற கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ரொம்ப நல்லது. அதில் என்னன்னா, இந்த விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை மட்டும் தான் இனிமே பேச போறேன். ஏதோ பேசணுமேங்கிறதுக்காக நான் ஒன்றும் பேச போறேன். உண்மையாக நான் நம்புறேன்னா அதை மட்டும் பேச போறேன். கெட்டதை நல்லதுன்றது, நல்லதை கெட்டதுங்கிறது, வெள்ளைய கருப்புன்றது, கருப்பை வெள்ளைங்கிறது, எல்லாம் பேச்சிலேயே சிலர் பெயிண்ட் அடிச்சிருவாங்க பாருங்க, பேச்சிலே முடிச்சிருவாங்க. இவங்க பேசுறது தான் அது கலரு, இவங்க பேசுற கொடுக்கறது தான் கலரு, அந்த மாதிரி பேசியே விஷயத்த முடிச்சிருவாங்க. அதெல்லாம் ஆகாது. அந்த பேச்சு வந்து உலகத்தார் மத்தியிலே பெரிய ரொம்ப சாமர்த்தியம் என்று எண்ணப்படலாம். ரொம்ப ஸ்மார்ட்னு ஜனங்க சொல்லுவாங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறான் பாரு. சின்ன பிள்ளையிலே இந்த பிள்ளைகள்லாம் பாருங்க, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேச கற்றுக்குது. யார்கிட்ட எப்படி பேசினா என்ன கிடைக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அதை ரொம்ப பாராட்டி அதை வளர்க்குறோம், அந்த மாயையை வளர்த்து விடுறோம். வளர்த்து விடும்போது என்ன ஆச்சு, அவங்க நிஜமாவே வாழ முடியவில்லை. எதை நம்புறாங்களோ அதை பேசுறதுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர்றதே கிடையாது. அப்புறம் என்ன ஆயிடுது? அதனால தான் பாருங்க, இன்னைக்கு விசுவாச ஜீவியன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்து எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் பேசணும், அப்பதான் விசுவாசம் வேலை செய்யணும் இருக்குது. அப்ப நம்ம கம்ப்ளீட் ஓவராலிங் தேவைப்படுது, கம்ப்ளீட் மாற்றம் தேவைப்படுகிறது. ஆனா இது ஒரு நல்ல மாற்றம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மாற்றம் என்று சொல்லி? சரி, திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். அதுக்கு முன்னால் 2 தீமோத்தேயு திருப்புங்க. அதை 15ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுங்க. ஒரு நிமிஷம் 2 தீமோத்தேயுக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம். சொல்ல மறந்துட்டேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறாள். அதாவது தீமோத்தேயு இது வந்து அவர் ஆவிக்குரிய மகன் மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்க, அவருக்கு ஒரு டிசைபிள் இந்த தீமோத்தேயு என்கிறவன் வாலிபன். இவனை ஊழியத்துக்காக அவர் ட்ரெயின் பண்றாரு. அவர் சொல்றாரு, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும்
தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாட்டிக்கிட்ட இருந்துதான், தாய்கிட்ட இருந்துதான் இப்ப மகனுக்கும் வந்திருக்குது. அப்ப பாருங்க, இது என்ன வந்திருக்குதா? விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்தை எப்படி சொல்றாருன்னா மாயமற்ற விசுவாசம். எல்லாம் சொல்லுவோம் மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் என்றது ஆங்கிலத்தில் அன்ஃபெயின்ட் ஃபெய்த்னு வருது. அது இன்னும் சிம்பிளா மொழிபெயர்க்க போனால் அன்ஹிப்போக்ரிட்டிக்கல் ஃபெய்த். மாய்மாலமற்ற விசுவாசம். மாய்மாலமற்ற விசுவாசம், ரியல் ஃபெய்த். மாய்மாலமற்ற, மாய்மாலம் உள்ள விசுவாசம்னா என்ன? மாய்மாலம் உள்ள விசுவாசம்னா இருதயத்தில் ஒன்று நினைக்கிறது, வாயில ஒன்று பேசுறது. இந்த மாயெல்லாம் கிடையாது. இவனுடைய விசுவாசம் சரியான விசுவாசம்ன்றாரு. மாயமற்ற விசுவாசம், கரெக்டான விசுவாசம். நிறைய பேர் விசுவாசத்தை சரியா புரிந்து கொள்ளல, அதனால தங்களுக்குள்ள இருக்கிறது விசுவாசம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கேட்கறாங்க, ஏங்க விசுவாசம் வேலை செய்யல? நீங்க தானே சொன்னீங்க வேலை செய்யணும். உள்ள இருக்கிறது என்ன மாதிரி விசுவாசம்? இது மாயமற்ற விசுவாசமா அல்லது மாயமாலமான ஒரு விசுவாசமா? எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம்னா எதை நாம விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுவோம், சும்மா பேச மாட்டோம். வாயை திறந்து பேசணும்னா அது உண்மை, 100க்கு 100 அது உண்மைதான். அது உண்மைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எதுவுமே கிடையாது. இப்படியே நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் மாயமற்ற விசுவாசம் என்றது அதுதான் அன்ஹிப்போக்ரிட்டிக்கல். ஹிப்போக்ரசினா என்ன? ஹிப்போக்ரசினா நடிக்கிறது, ஒரு மாஸ்கை போட்டுக்கிறது, ஒரு முகமூடி அணிந்து கொள்கிறது, நடிக்கிறது. உள்ள அந்த முகமூடி பின்னால ரியல் ஆள் வேற, ஆனா இங்க காட்டுற முகம் வேற, இல்லையா? அதான் நடிப்பு. சினிமாவில் பாருங்க, எல்லாம் நடிப்பு தான். மழை பெய்யுது, மழையில பாடுறாங்க, ஆனா மழையே பெய்யலாங்க. இவங்க தான் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. காத்து அடிக்குது, காத்து ஒண்ணு அடிக்கலங்க, ஓன்னு புயல் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஃபேனை போட்டு நல்லா அடிக்க விடுறாங்க காத்து. இந்த பக்கம் ஒரு ஃபேன், அந்த பக்கம் ஃபோனை போட்டா ஊன்னு அடிக்க, அந்த நடுவில் ஆள் நின்றுட்டு புயலில் அவதிப்படுற மாதிரி இருப்பாரு. எல்லாம் நடிப்பு, இல்லையா? ஆள் அப்படியே கோயம்புத்தூர் பாஷையில பேசுவாரு, ஆனா அவர் கோயம்புத்தூர்காரரே கிடையாது. நடிப்பு. அவர் கோயம்புத்தூர்காரன்னு நினைச்சுக்காதீங்க, அவருக்கும் கோயம்புத்தூருக்கு ரொம்ப தூரம். நடிப்பு. அப்ப எல்லாமே நடிப்பு பாருங்க. அதுதான் ஹிப்போக்ரசி. ஹிப்போக்ரசின்ற வார்த்தையில இருந்து அந்த நடிப்புன்ற இதெல்லாம் கான்செப்ட்லாம் வருது. ஆக்டிங், புட்டிங் ஆன் a face, புட்டிங் ஆன் a mask. அப்ப விசுவாசமும் அன்ஹிப்போக்ரிட்டிக்கலா இருக்கணும், அதாவது மாயமற்றதா இருக்கணும். அதுல முகமூடி இருக்கக்கூடாது, நடிப்பு இருக்கக்கூடாது. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வாயில வர வேண்டும். ஏனென்றால் அந்த விசுவாசம் தான் பலனை கொடுக்கும். இல்லைன்னா தேவ பக்தி வீண், இல்லைன்னா வசனத்தை கேட்டு வீண், இல்லைன்னா நான் அறிக்கை செய்த அதை பண்ண, ஜெபம் பண்ண, இயேசு நாமத்தில் சொன்னாக்கும் அதை பண்ண, எல்லாம் வீண். ஏன்னு சொன்னா அது வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாதுன்னா இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன்னா, வாயினால சொல்றேன்னா. இருதயத்தில் விசுவாசத்து வாயில சொன்னாதான் சொன்னபடியே ஆகும். இருதயத்தில் விசுவாசிக்காம ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம பாட்டு வாயில சொல்லியிருந்தா ஆக போறது கிடையாது. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுக்குள்ள நம்ம பெரிய பரிசுத்தமான ஆயிடுவோம். ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த விசுவாசமே வேலை செய்யுது. ஏன்னு சொன்னா இருதயத்தில் உண்மையாக அதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் பேசி ஆக வேணும். அப்படிதான் விசுவாசம் வேலை செய்யுது. அப்ப மாயமற்ற விசுவாசம்னு சொல்றாரு. முந்தி பாட்டிக்குள்ள இருந்தது, அப்புறம் அம்மாக்குள்ள இருந்தது, இப்ப இவனுக்குள்ள வந்திருக்குது. அப்ப வீட்டில் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன ட்ரைனிங்? எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த பையனுக்கு, தீமோத்தேயுக்கு. அந்த பாட்டியம்மா அவங்க அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நம்புறத மட்டும் பேசு, மாயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ். எதை நீ உண்மையா விசுவாசிக்கிற அதை மட்டும் பேசு. விசுவாசிக்கிறத பேசினா பாதிப்பதனால ஏற்படும்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடு, வேணாம், பேச வேணாம். ஆனா பேசினா எதை பேசணும்? விசுவாசிக்கிறத மட்டும் தான். இப்படியே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. இப்படியே கொடுத்து அந்த அம்மாவுடைய மகளுக்குள்ள வந்துருச்சு அது. அந்த அம்மா என்ன பண்றாங்க? எதை நம்புறாங்களோ அதை மட்டும் தான் பேசுறாங்க. அதே குவாலிட்டி இப்போ இந்த பையனுக்குள்ளும் வந்து விட்டது. அப்படியே பிள்ளைகளை வளர்த்து பாருங்க, விசுவாசம் வர்றது ரொம்ப சுலபமாயிடுது. எதை நம்புறோமோ அதை பேசணும், உண்மையாக அதை நம்பலைன்னா பேச வேணாம் அப்படிங்கிற விதத்தில் வளர்த்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள்லாம் வந்து நாளைக்கு சுலபமாய் விசுவாசத்தை பயிற்சி வைக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா அந்த மாயமற்ற விசுவாசம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும் தான் பேசுகிறோம், அப்படி ஆயிடும். மாயமற்ற விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, மாயமற்ற விசுவாசம். அன்ஹிப்போக்ரிட்டிக்கல் ஃபெய்த். இதுல ஆக்டிங் கிடையாது. என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுகிறோம். சரி, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம், 7-8 பார்ப்போம். மாயக்காரரே,
எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க இயேசு. இப்பதானே சொன்னோம், அன்ஹிப்போக்ரிட்டிக்கல் தான், மாயமாலம் இல்லாத ஒரு விசுவாசம். இதுல மாயெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கேட்குறீங்களோ, பேசுறது கேட்குறீங்களோ அதுதான் உள்ளத்துல இருக்குது. உள்ளத்துல ஒன்று, வாயில ஒன்று கிடையாது. ஆனா இயேசு இங்க சொல்றாரு, மாயக்காரரே, பரிசேயரை பார்த்து சொல்றாரு, மாயக்காரரே. வேதபாரரும் பரிசேயருன்றவங்க இந்த இயேசுவின் காலத்தில் அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க பாருங்க. இந்த மதவாதிகள் இவங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அவருக்கு. அவர் சொல்றார், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, இவங்களை பற்றி எழுதியிருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டாராம். இயேசு அதை கோட் பண்றார். உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, வாய் ஒரு டைரக்ஷன்ல போது, இருதயம் வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது. அவர் சொல்றார், உங்க பிரச்சனை என்ன? வாயினால் என்னிடத்துல சேர்றீங்க, ஆனா இருதயமோ என்னை விட்டு விலகி தூரமாய் இருக்கிறது. இருதயம் வேற நினைக்குது, வாய் வேற பேசுகிறது. இருதயம் ஒரு விதமா நினைக்குது, வாய் பேசுகிறது. இருதயத்துக்கும் வாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தான் என்ன சொல்றாரு, மாயக்காரரே என்று சொல்றாரு. மாயக்காரர்னா மாய வித்தை காட்டுறவங்களே, சும்மா வெளியில நடித்து காட்டுகிறவர்களே, வெளியில ஏதோ வெளிப்புறமா பேசி கொண்டிருக்கிறவர்களே, உள்ளத்துல இல்லாம வெளியே பேசி கொண்டிருக்கிற. இது விசுவாச ஜீவியத்துக்கு ஆகவே ஆகாது. பாருங்க, நடக்கவே நடக்காது. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. இவங்க எத்தனை பிரசங்கம் கேட்கலாம், கோயிலுக்கு போகலாம், கத்திர பாடி துதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா விசுவாசம் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாயம் நீங்க வேண்டும். இந்த மாயக்காரரா இருக்கிற வேலை நீங்க வேண்டும். உள்ளத்துல எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும் தான் நாம் பேச வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. வாழ்நாள் முழுக்க டெய்லி எதையோ ஒண்ணு யார் திருப்திக்காகவோ பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு விசுவாசத்தை மட்டும் பேசணும்னு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படி பண்ண முடியாது. வாழ்க்கையே மாற்ற வேண்டியதா இருக்குது. இது விசுவாசம்ன்றது திடீர்னு பைபிள் எடுத்துட்டு, நாளைக்கு எனக்கு காசு வேணுன்றதுனால திடீர்னு பைபிள் எடுத்துக்கிட்டு என் தேவையில எல்லாம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திப்பார்னு சொல்றது கிடையாது. அதுக்கு முன்னால 7-8 அதுக்கு முன்னால அத்தனை வருஷமும் உள்ளத்துல எதையோ நினைச்சு வாயில எதையோ பேசிட்டு திடீர்னு இப்ப விசுவாசிக்கணும், தேவை சந்திக்கப்படணும்னு திடீர்னு பைபிள் வசனத்தை எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. வாழ்க்கையே மாற வேண்டும். எதை விசுவாசிக்கிறனோ அதை பேசுறேன் அப்படிங்கிற விதத்துல என்னுடைய எல்லாமே மாற வேண்டும். அப்ப என்ன பண்ணுவோம்? நான் பேசும்போதெல்லாம் விசுவாசிக்கிறதான் பேசுறேன், பேசுறதான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறதான் பேசுறேன். நான் சொன்னபடியே ஆகும், வேலை செய்யும் விசுவாசம். அப்ப திருப்போம், இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மலை பிரசங்கத்தை இங்க படித்து வருகிறோம் கொஞ்ச நாளா. செவ்வாய்க்கிழமைகள்ல வர முடிஞ்சவங்க வாங்க. ஏராளமான பேர் வருகிறார்கள். மலை பிரசங்கத்தை ஒவ்வொரு வசனமா படிச்சுக்கிட்டு வர்றோம். இப்ப குறிப்பா இப்பதான் இந்த ஃபாஸ்டிங் பற்றிலாம் பேசி முடிக்க ஆரம்பிச்சேன். முடிச்சிட்டோம். இப்போ சில காரியங்கள்லாம் இன்னும் தொடர்ந்து பேச போறோம். 6ஆம் அதிகாரத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இந்த மாயக்காரரை பற்றி தான் திருப்பியும் சப்ஜெக்ட். 1ஆம் வசனம் பாருங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர். மாயக்காரர்னா என்ன? வெளியில ஒண்ணு செய்யறது, உள்ள ஒண்ணு. ஆள் ரியலா அந்த மாதிரி கிடையாது, ஆனா இப்படி காமிக்கிறார், நடிச்சு காமிக்கிறார். மாயக்காரர் ஆலயங்கள், ஹிப்போக்ரிட்டிக்கல் பீப்புள், ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எப்படி தர்மம் செய்யணும்னு சொல்லி இருக்குது. மாயக்காரரை போல இருக்காதீங்கன்றார். மாயக்காரர்னா அவங்க நடிக்கிறாங்க மற்றவங்களுக்கு முன்னால, புட் ஆன் ஷோ. அப்ப என்ன சொல்றாரு? மனுஷர் காண வேண்டும் என்று. அதாங்க இந்த மாயக்காரருடைய இதே என்னன்னா, இவங்க செய்யறத இவங்க ஏதோ ஏழைகளுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு செய்யல, மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறாங்க. அந்த வசனம் பாருங்க, அப்படிதான் ஆரம்பிக்குது. மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறாங்க. எதையுமே இவங்க எது செஞ்சாலும் மனுஷர் பார்க்கணும், அதுதான் அவங்களுடைய இது. மனுஷர் பார்க்கணும். மனுஷருக்கு முன்னாள் இவங்க தனியா இருக்கும்போது அப்படி செய்யறது இல்லை. இவங்க உண்மையாகவே அப்படி நினைக்கிறது இல்லை. உண்மையாகவே ஏழைகளை பற்றி ஒரு பெரிய ஒரு இரக்கமோ அவர்களுக்கு உதவி செய்ய வேணுங்கிற பெரிய ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா மனுஷர் காண வேண்டும் என்று, மனுஷருக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு இமேஜை பில்டப் பண்ண வேண்டும் என்று சொல்லி
தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனுஷர் காண வேணும் என்று செய்கிறவர்கள் அவர்கள். அதனால என்ன பண்ணுவாங்களா, இவங்க தர்மம் செய்யும் போது மனுஷர் காண வேணும் செய்வாங்க. எதை செஞ்சாலும் மனுஷர் காண வேணும் தான் செய்வாங்களாம். என்ன பண்ணுவாங்க, தார தப்பட்டெல்லாம் ஊதுவித்து ஊரே உலகத்தையே கூப்பிட்டு, இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் தர்றோம், இத்தனை ஏழைகளுக்கு இவ்வளவு நாங்கள் தர்றோம். இவங்க தந்துட்டு போக மாட்டாங்க. மெயின் இவங்களுக்கு என்னன்னா எல்லாருக்கும் தெரியணும் இவங்க தர்றது. அதுதான் அவங்களுக்கு. இவங்க என்ன செஞ்சாங்கன்றதுக்கு ஊருக்கே தெரியணும். இவங்களுக்கு ஒரு இமேஜ் பில்டப் ஆகணும், இவங்களுக்கு ஒரு இது பில்டப் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க தர்றேன்னுவாங்க. இதுக்கு ஒரு ஆள் எல்லாரையும் கூட்டுவார். கூட்டினோடனே இவங்களுக்கு ஒரு மாலையை போட்டு எல்லாரும் கைத்தட்டி எல்லாம் பண்ணுவாங்க. இயேசு சொல்றாரு, அப்படி செய்தால் உங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அவங்க கைத்தட்டினாங்க பாருங்க, மாலை போட்டாங்க பாருங்க, அந்த மாலை வந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள வாடிடும். இந்த கைத்தட்டினவன் அதே ஆள் அடுத்த நாள் உங்களை பற்றி மோசமாக தான் பேசுவான். அதனால இந்த மாலையும் கைத்தட்டோட முடிஞ்சு போச்சு உங்களுடைய பலன். கடவுள்கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காதுன்றார். ஏன்னா அவன் பார்க்கறதுக்காக தானே செஞ்சோம். அவன் பார்க்கணும், அவன் நம்மளை புகழணும், அவன் நம்மளுக்கு மாலையிடணும், அவன் நமக்கு எல்லாம் பண்ணணும், அதுக்காக தான் செஞ்சோம். அதனால அதுக்கு அப்பாற்பட்ட பலன் ஒன்றும் கடவுள்கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காதுன்ற எவ்வளோ பெரிய வருந்தத்தக்க ஒரு காரியம் பாருங்க. கடவுள்கிட்ட இருந்து பலனை பெறணும் தான் நம்ம எல்லாம் விரும்புகிறோம். ஆனால் சொல்றாரு, உன்னுடைய வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாது இருக்க கடவுது. இதை எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, காணிக்க கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறது, வலது கையில் எடுத்து அதை 1000 சுற்றி அந்த ரூபா நோட்டை அதை சின்னதாக்கி இப்படி அடக்கி கைக்குள்ள இதை பிரிக்கிறதுக்குள்ள பெரும்பாலாக போயிடுது. ஏன்னா வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு. அது என்னன்னா பைபிள்ல எழுதியிருக்குங்க, வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்றது இதை சொல்லலை. அது எதை சொல்லியிருக்குது, தர்மம் செய்யறத பற்றி சொல்லி இருக்குது. ஆனால் தர்மம் செய்யும் போது தார தப்பட்டெல்லாம் ஊதி எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க. கோயிலில் காணிக்கு போடும்போது அதை சுத்தி கித்தி எல்லாம் பண்ணி ஆப்போசிட்டாக செய்கிறாங்க பாருங்க. வலது கை கொடுக்கறது இடது கை தெரியாமல் எப்படி இருக்கும்? என்ன நம்ப சொல்றீங்களா நீங்க? எனக்கு உண்மையாக தெரியாதியா, வலது கையில் ஏதோ வந்ததோ அதை கொடுத்தேன், இடது கை கூட தெரியாது. காலையில் தானே எடுத்து பாக்கெட்டில் போட்டீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னா எப்படி? நீங்கள் தானே எடுத்து பாக்கெட்டில் போட்டது, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. ஆகவே இது என்ன சொல்லி இருக்குது, ஊரை கூட்டி இந்த மாதிரி மனுஷர் காணும்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் இப்படி சொல்லி இருக்குது. எப்படி நாம செய்யணும்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்தரங்கத்தில் செய்யும் போது நம்ம பார்க்கிற தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார். மாய்மாலம் இருக்கக்கூடாது. செய்கையில பாருங்க, பேச்சில மட்டும் இல்ல, நடக்கையில அந்த மாய்மாலம் இருக்கக்கூடாது. மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிற காரியம் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இதெல்லாம் விசுவாச ஜீவியத்துக்கு தடையா இருக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற தடையா இருக்குது. இன்னொரு வசனம் அதுலயே பாருங்க, 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, தர்மம் செய்யறதை பற்றி சொல்லியாச்சு. இப்ப ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண பாருங்க. இந்த ஆளுங்க பரிசேயரும் வேதபாரரும் பற்றி சொல்லி இருக்கீங்க, அவங்கள தான் சொல்றாரு இயேசுங்க. என்ன பண்றாங்களாம், மனுஷர் காணும்படியாக. மறுபடியும் பாருங்க, அந்த மனுஷர் காணும்படியாக திரும்பி வருது. அவங்க செய்யறது எல்லாமே மனுஷர் காணும்படியாக செய்யறாங்க. ஹிப்போக்ரிட்டிகள், அவங்க ரியல் கிடையாது. மனுஷர் காணும்படியாக ஒரு ஜெபம், அது ஜெபம்னா எவ்வளவு நல்ல ஒரு காரியம். இது ஒரு ஆவிக்குரிய காரியம், கர்த்தரிடத்துல பேசுற ஒரு காரியம். ஜெபம்னா நீங்க கர்த்தரிடத்துல பேசுறீங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிற ஒரு இது. ஆனா நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது என்ன, மனுஷர் காணும்படியாக, மனுஷரை பற்றி தான் அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் ரொம்ப. நம்ம பப்ளிக்ல ஜெபம் பண்ணும்போது கூட கூடியிருக்கிற மனுஷரை பற்றி ரொம்ப நம்ம அதை யோசித்து பார்க்க கூடாது. 1000 பேருக்கு மத்தியில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கூட நான் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன், அவ்வளவுதான். நான் கண்ணை மூடுறேன், கண்ணை மூடனோன்னா நானும் கடவுளும் தனியா இருக்கிறோம், அவ்வளவுதான். அத்தனை பேருக்காக அவங்க பார்க்கணுமேன்றது அவ்வளோ அழகாக ஒரு ஜெபம் இல்லை. நான் கர்த்தரிடத்துல பேசுகிறேன். சில ஜெபத்தெல்லாம் பார்த்தா இது யாருக்கு பண்ணாங்கன்ற சந்தேகம் ஆயிடுது நமக்கு. கர்த்தரிடத்துல தான் பண்றாங்களா, இல்ல வந்திருக்கவங்களுக்கெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ண தெரியும்னு காட்டுறதுக்காக பண்ணாங்களாங்கிறது சந்தேகம். தப்பு பாருங்க. அது அப்படிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, எல்லாமே மாய்மாலம். இந்த ஜெபம் வீண், அதான் சொல்லி இருக்குது. அவனுடைய தேவ பக்தி வீண். ஏன்னா நான் அடக்க தெரியல. எதுக்காக பேசுறாங்க, மனுஷர் காண வேண்டும் என்று பேசுறாங்க. ஏதோ ஒரு ஜெபம், 4 வார்த்தை கடகடன் அடுக்கிட்டே போறாங்க, அடுக்கு மொழியில போறாங்க, பிரமாதமா ஊன்றாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் ஒண்ணுமே கிடையாது பாருங்க.
கர்த்தரிடத்துல பேசணும்னா உண்மையா நம்முடைய இருதயத்திலிருந்து எதை நாம நம்புறோமோ அதை பேசணும். என்ன நாம பேச விரும்புறோமோ அதை பேசணும். நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேணும். அதுதான் ஜெபம். நானும் கர்த்தரும் பேசுறோம், அதுதான் ஜெபம். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. யாரும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு பார்க்காதீங்க. நீங்க எப்படி உங்களுடைய தகப்பனிடத்துல பேசுவீங்களோ அது போல நீங்க பேசுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கனம் பண்ணுகிறார் பாருங்க. சிம்பிள் ஜெபம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம். கர்த்தாவே அப்படி வார்த்தை எப்படி சொல்லுகிறதே, நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் மனதார நான் அதை விசுவாசிக்கிறேன், உள்ள முழுவதும் அந்த வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது, நீ சொன்னபடியே நீ செய்வீர் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். இது 4 பேருக்காக ஜெபம் இல்லை, இது நானும் கர்த்தரும் பேசுகிற ஒரு காரியம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ற இடமே தப்பு. ஜெப ஆலயங்களிலும் அவங்களுக்கு இந்த சர்ச்சில் என்ன ஜெபம் பண்ண விடலையே, இந்த பரிசேயர்கள்லாம் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய இடத்துல என்ன ஆயிடுது, ஓப்பனிங் ப்ரேயர் 2 பேர், அப்புறம் காணிக்கைக்கு 2 பேர் ஜெபம், அப்புறம் ஒரு பாட்டு பாடின பிறகு அதுக்கு நடக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் பிரதர், எல்லாம் கோச்சுக்குவாங்க இல்லைன்னா. அப்புறம் முடிஞ்சவொன்னே ஒருத்தர் ஜெபம், இன்னொருத்தர் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் வரும்னு தெரியல எனக்கு. இப்படியே எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காகவே எல்லாம் பண்ணுறது, எல்லாம் மனுஷர் காணும்படியாக தான், மனுஷரை திருப்திப்படுத்தும்படியாக அப்படி செய்யப்படுகிறது. ஏன்னா இவங்கெல்லாம் ஜெப ஆலயங்களிலே ஜெபம் பண்ண விரும்புகிறவர்கள். ஏன் ஜெப ஆலயத்தை பிடிக்கிறவங்களுக்கு என்ன மேல கூப்பிடல, என்ன அங்க ஜெபம் பண்ண விடல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. நான் இத்தனை வருஷமா போனேனாக்கா என்ன ஒரு நாள் ஜெபம் பண்ண சொன்னாரா? ஒரு சர்ச்சில் பாருங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார் வாரந்தோறும், அவரை விட்டுட்டு அடுத்த ஆளை ஜெபம் பண்ண, சர்ச்சை 2 ஆக்கிட்டார் அவரு. எப்படி என்ன இல்லாம இன்னொரு ஆளை நீ ஜெபம் பண்ண விட்ட? இந்த வாரம் நான் தானே இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஸ்பிரிட்டே சரி கிடையாது. இதெல்லாம் விசுவாச வேலை செய்கின்றீங்களா? அந்த ஜெபத்தினால ஏதாவது பயன் இருக்குன்றீங்களா? அவ்வளவு பேர் கூடி வர்றாங்க, அந்த ஜெபத்தினால அவர்களுக்கு ஏதாவது பயன் இருக்குமா? அந்த கூட்டத்தில் ஏதாவது பயன் இருக்குமா? அங்கே ஏதாவது ஆசீர்வாதம் வருமா? நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்க எப்படி இருக்கிறோன்னு. பயனில்லாத வேலையெல்லாம் செய்ய விரும்பல, பயனுள்ள விதத்திலே நாம் செய்ய விரும்புகிறோம், அவ்வளவுதான். அப்ப ஜெப ஆலயங்களிலும் சந்திகளிலும் வீதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே அவங்களுக்கு சொல்றேன். ஏன் சந்தியில வீதியில ஜெபாலயத்தில் நின்று பண்றாங்க? ஆஹா என்ன ஜெபம் பாரு, என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸா ஜெபம் பண்ணாரு, என்ன பெரிய ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதான் ஜெபம் பண்றாங்க. அவங்க ஆஹான்னு வாயை பிளந்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு பலன். இந்த ஜெபத்தினால ஜெபம் எதுக்கு பண்றோம்? கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரணும். அது கிடைக்காது, அது கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் பாருங்க 16ஆம் வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, திரும்பி மனுஷர் காணும் பொருட்டாக, தான் ஹிப்போக்ரசி, தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். இது ஒரு மாதிரி மேக்கப், உபவாசம் இருக்கிற மேக்கப். உபவாசத்துக்கு ஒரு தனி மேக்கப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உபவாச மேக்கப் போட்டு உபவாசம் இருக்கிற ஆளுங்க இவங்க. என்ன ஆளுங்க பாருங்க, உபவாசத்துக்கு என்ன? ஏன்னா இவங்க உபவாசம் பண்றதே எல்லாரும் பார்த்து, இது எத்தனாவது நாள் பிரதர்? உங்க முகத்தை பார்க்கும் போதே நினைச்சேன் பிரதர் 15 நாளாவது இருக்கும் போல இருக்க அப்படின்னு யாராவது சொல்லணும். அதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. இல்ல பிரதர், இது 20 நாள் ஆக்சுவலா, அடியே 20வது நாள் வந்திருக்கிறேன், இன்னும் 20 நாள் இருக்குது. முகத்தை வாட பண்ணுகிறார்கள்னா மேக்கப் அப்படி போடுறாங்களாம், கொஞ்சம் தலைகளை கலைச்சி விட்டு வாட பண்ணி முகத்தை பார்க்கறதுக்கு அப்படி தெரியற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு அடேப்பா ஐயா எத்தனை நாள் உபவாசம் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா? அதுதான் பலன். அதுக்கு மேல ஒன்றும் இவ்வளவு நாள் உபவாசம் இருந்து கத்தெடுத்திருந்து ஒரு பலன் வர வேணாமா? நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட வேணாமா? அதனால நமக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய பலன் வர வேணாமா? எதுக்கு உபவாசம் இருக்கிறோம்? ஒரு பலன் உண்டாகணும் தானே. அது கிடைக்காம போயிடுது. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இது மேக்கப் இல்லை. இது எல்லாரும் முகத்தை என்ன பண்றோம்? கழுவுறோம். காலையில் எழுந்திரிச்சோட முகத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு மேக்கப் போடாதுன்னு அர்த்தம். இல்லை நான் உபவாசம் இருக்கல அப்படின்றதுக்கு ஒரு மேக்கப் போனா, உபவாசம் இருக்கிறேன்றதுக்கு அவன் மேக்கப் போடுறான்னு, இல்லை நான் உபவாசம் இல்லை அப்படின்னு மேக்கப் போனா, எப்பவும் நார்மலா இருப்பியா அது மாதிரி இருன்றார். முகத்தை கழுவு, தலையில எண்ணெய பூசுன்றார். அப்ப பாருங்க, இந்த மாய்மாலம் என்கிறது சொல்லிலும் சரி செயலிலும் இருக்கக்கூடாது. விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதே தான் பேசணும். எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசணும். எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் நாம் செய்ய ஆரம்பிப்போம். இருக்கீங்களா? ஏன்னு சொன்னா விசுவாச ஜீவியம் வரும்போது இது நம்ம அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஹிப்போக்ரசி, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று, அல்லது சொல்றது ஒன்று நினைக்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்முடைய விசுவாச ஜீவியத்தை அது வளர விடாமல் தடுக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திருப்பம் மத்திய லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 18:10. 2 பேர் ஜெபம் பண்ண போனதை பற்றி ஒரு ஓமையை சொல்றார் இயேசு. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அவன் டாக்ஸ் கலெக்டர் பாருங்க. ஒருவன் பரிசேயன். பரிசேயன் ரொம்ப ரிலீஜியஸ் ஃபெல்லோ. டாக்ஸ் கலெக்டர் எல்லாம் ரொம்ப உலகத்தார் என்று அன்றைக்கு அந்த காலத்தில் எண்ணப்பட்டவர்கள் அவங்க. சொல்றாரு, பரிசேயன் நின்று அவன் ஜெபம் பண்ணதவங்க, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. இது ஒரு ஜெபமா? இது இப்படி ஜெபம் பண்ற ஆளுகளை இன்னைக்கு கூட பார்க்க முடியுது சில நேரத்தில். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை, ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ரொம்ப தெரிய வேணும், ரொம்ப இன்ஃபர்மேஷன் இது. கர்த்தருக்கு என்ன தெரியாது பாருங்க, அவர் சொல்லலாம். வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். தான் ஜெபம். ஆனா இதுல என்ன, கர்த்தர் என்ன பண்றாரு, இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணும்போது அவர் அதுல இன்வால்வே ஆக மாட்டேன்றாரு. கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு. எங்க சொல்லியிருக்கிறது? அங்கேயே சொல்லியிருக்கு பாருங்க, செலுத்தி வருகிறேன் என்று அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இது கர்த்தர்ட்ட போல இவனுக்குள்ள சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். இது கர்த்தர் சொல்ற, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வருது. He prayed with himself. prayed with himself. நீங்க ப்ரே பண்ண விரும்புறீங்க, உங்களோடய ஜெபம் பண்ணிக்க விரும்புறீங்களா? நீங்க ஜெபம் யார்கிட்டங்க பண்றீங்க? கர்த்தர் சொல்ற, நான் செவியே அந்த பக்கம் திருப்பி போ அப்படின்றாரு. இந்த மாதிரி ஜெபத்துக்கு என் செவியே நான் சாய்க்கிறது இல்லை. இந்த ஜெபத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஜெபம் தேவையே கிடையாது. இதுல எனக்கு இன்வால்வ்மெண்ட்டே கிடையாது, என்ன சேர்க்காத அந்த ஜெபத்தில்ன்ட்டாரு. இவன் தனக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிறான், தன்னிடத்திலே ஜெபம் பண்ணிக்கிறான், அவ்வளவுதான். தான் திருப்திக்காக பேசிக்கிறான். 4 பேர் பார்க்கும்போது அவங்க பெருசா நினைக்கும்படியாக பேசிக்கொள்ளுகிறான். ஆனா அடுத்தவங்க பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அவன் பாருங்க, அவருக்கு கோயிலுக்கு போனதில்லை, வேதத்தை வாசித்ததில்லை, அவன் ஒன்றும் காணிக்கெல்லாம் செலுத்தினது கிடையாது. அவனுக்கெல்லாம் தெரியாது பாருங்க. அவன் ஒரு பெரிய பாவி. அவன் நிறைய அக்கிரமங்களை செய்து கொண்டு அப்படி வாழ்ந்தவன். அவன் சொல்றான், தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இயேசு சொல்றாரு, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான்? ஏன் இவன் நீதிமானாக்கப்பட்டவனா திரும்பி சொல்லுகிறான்? ஏன்னா உண்மையை பேசுறான். என்ன இருதயத்தில் இருக்குது அதை கரெக்டா பேசுகிறான். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். அவன் தான் பாவி என்கிறத ஒத்துக்கொள்ளுகிறான். மாய்மாலம் பண்ணல, உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசவில்லை. ஆகவே அவன் உடனடியாக பலனை பெறுகிறான். பாருங்க, பலனை பெற்று அவன் செல்லுகிறான். பார்ப்போம், லூக்கா 12ஆம் அதிகாரம். என்னத்தை பார்த்துட்டு வர்றோம்? எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டுமே பேசணும். அப்படி ட்ரைனிங் எடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும் நம்முடைய வாயை, நம்முடைய இருதயத்தை. விசுவாசிக்கிறதையே பேசணும், பேசுறதையே விசுவாசிக்கணும். அப்பதான் சொன்னபடியே ஆகும், இல்லைன்னா ஆகாது. நல்ல கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Beware of the leaven of the Pharisees, which is hypocrisy. அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது. மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயருடைய புளித்த மாவுனா என்ன? பரிசேயருடைய புளித்த மாவுன்னு சொன்னா அது மாயம். மாயம்னா என்ன? ஹிப்போக்ரசி. வெளியில ஒண்ணு சொல்றது, உள்ள ஒண்ணு வேற மாதிரி இருக்கிறது. அதற்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றாரு. ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத. அப்ப மாயமா இருந்து ஒண்ணு நடக்க போறது இல்லை. உள்ள இருக்கிறத வெளியே வந்துரும். வெளியாக்கப்படாத மறைபொருள் கிடையாது, அறியப்படாத ரகசியமும் கிடையாது. உள்ள இருக்கிறது ஒரு நாள் வெளியே தான் வரப்போகுதுங்க.
உள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட போகிறது ஒரு நாள். அதனால இப்பவே அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வரும்ன்றதுனால அதை இப்பவே சரி பண்ணிடுறது அவசியம். உள்ள ஒன்றை வச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு கர்த்தர் அதை பார்க்கல, இது கண்டுபிடிக்கவே முடியாது, இது அறியாமலே போயிடுமாக்கும் அப்படி நினைக்கிறது மகா பெரிய தப்பு. மறைபொருளே கிடையாது. கர்த்தருக்கு முன்னால எதுவும் மறைபொருளே கிடையாது. உள்ள இருக்கிறது கண்டிப்பா வெளியே வந்துடும். அதனால இப்பவே உள்ளத்தை திறந்துட வேண்டிதான். கர்த்தர்கிட்ட பேசாம, கர்த்தாவே நான் எதையும் மறைக்கல, திறந்த உள்ளத்தோடு இடத்துல வர்றேன், என் உள்ளத்தை நீர் அறிவீர், என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதான் சொல்லும், எனக்கு காட்டாண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். அதுதான் பெஸ்ட் அப்ரோச். ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட உள்ளம் விசுவாசம் விருத்தி அடையக்கூடிய உள்ளமாயிருக்கிறது. அந்த உள்ளத்தில் விசுவாசம் வளரும். அந்த உள்ளம் அப்படி, அந்த உள்ளத்தை அப்படி ஓப்பன் ஹார்ட்டா, திறந்த உள்ளமாக, பரிசுத்தமான உள்ளமாக, உண்மையுள்ள இருதயமாக நாம் ட்ரெயின் பண்ணோம் சொன்னா, அதுல இருக்கிற மாயத்தெல்லாம் கழுவி எடுத்து சுத்திகரித்தோம் சொன்னா, நான் சொல்லுகிறேன், நான் சொன்னபடியே ஆகும் என்றது நமக்கு உண்மையாகும். கண்டிப்பா. அப்புறம் நான் பேசுறது அப்படியே ஆகும். திருப்பவும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுறார். ட்ரைனிங் நாம் செய்ய வேணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேணும், நம்முடைய சந்ததியார் அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியை ரொம்ப சுலபமாயிடும். நம்ம சொல்லித்தரோம் பார்த்தீங்களா, ரொம்ப நேக்கா பேசுப்பா, அவர்கிட்ட இப்படி சொல்லு, இவர்கிட்ட நான் அப்படி சொல்லு, யார்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிடு. எனக்கு ஒரு ஆள் சொன்னார், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் லைவ் புக்குன்னு ஒன்று வச்சிருந்தாராம். லைவ் புக்கு. அவர் இந்த ஏதோ சம் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இதுலேயே இருந்திருக்கிறாரு. அங்கங்கே ஒரு பொய்யை சொல்ல வேண்டியது, அப்புறம் என்ன பொய் சொன்னோன்னு மறந்து போயிடுது வேற. அதனால குறிச்சு வச்சுக்குவாராம், இங்கே என்ன சொன்னேன் இந்த ஆள்கிட்டன்னு. அடுத்த தடவை அவரை போய் சந்திக்கும் போது புக்கை திறந்து, லைவ் புக்கை திறந்து பார்த்துக்குவாராம், என்னென்ன சொல்லியிருக்கிறோம் போன தடவை, என்னென்ன பொய்யை சொல்லியிருக்கிறோன்னு பார்த்து. இந்த மாதிரி ஆளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த உடனே விசுவாசம் ரொம்ப பிரச்சனை. விசுவாசிக்கிறதுங்கிறது, விசுவாசித்து பலன் பெறுறதுன்றது ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா பொய் சொல்லி உள்ளத்தில் ஒன்று நினைக்கிறது, வெளியே ஒன்று சொல்றது, நம்புறது வேற, செய்யறது வேற, நம்புறது வேற, சொல்றது வேறன்னு வாழ்ந்தாச்சு. இதை மாத்தலாம், இந்த வாழ்க்கை முறையை மாத்தலாம், விசுவாசம் வேலை செய்யறது ரொம்ப ரட்சிக்கப்பட்டலாம். ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில வெற்றி அடைவதுன்றது இந்த ஒரு தரமான மாற்றத்தை கொண்டு வரலாம், வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. இல்லை, நான் இனிமே அப்படி இருக்க போறது. லைவ் புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு ட்ரூத் புக்குன்னு ஒன்று இருக்குது, இருக்கீங்களா? இது ட்ரூத் புக்கு, சத்தியத்தின் புஸ்தகம். இதைத்தான் பிடிக்க வேணும், இதை பேச வேண்டும், இருக்கீங்களா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் திருப்போம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப இங்க கொஞ்சம் கோபமா தான் எழுதுறாருங்க. கலாத்தியா என்கிற ஒரு அந்த ரீஜன்ல போய் நிறைய சபைகள் ஆரம்பிச்சிருக்கிறார். இவர் ஆரம்பிச்சுட்டு இப்படி போன உடனே இந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த அதிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் சிலர் என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ இந்த புறஜாதியார்கள் இவங்கெல்லாம் பாருங்க, பவுல் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்கள்ட்ட சரி நீ ரட்சிக்கப்பட்ட, இருந்தாலும் நீ விருத்த சேதனத்தை யூத முறைமையின்படி விருத்த சேதனமும் நீ பெற வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தப்பட்டாது. விருத்த சேதனம்ன்றது ஆபிரகாமுக்கு, யூத மக்களுக்கு தேவன் கொடுத்த ஒன்று. புறஜாதியாருக்கு அது பொருந்தாது. பாருங்க, அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் கிடையாது, அது ஒன்றும் ரிக்வயர்டு கிடையாது. ஆனால் யூத மார்க்கத்தில் வளர்ந்தபடினால இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, நீ அதையும் நீ பெற்று செய்துக்கணும், விருத்த சேதனத்தையும் அடையணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு குழப்பி அந்த புதுசாக ரட்சிக்கப்பட்ட புறஜாதியாரை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பவுல் அப்போஸ்தலனுக்கு ரொம்ப கோபம். சொல்றாரு, பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஏன் நுழைஞ்சாங்க? அவங்க நம்முடைய சுயாதீனத்தை உளவு பார்த்து, நல்லா ஃப்ரீயா இருக்கிறாங்களே ஜனங்க, இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நல்லா சுயாதீனமா இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரீயா இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து, அதை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. சொல்றார், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. கொஞ்ச நேரம் கூட அவங்களுக்கு இடமே கொடுக்கல. அந்த மாதிரி ஆளுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோங்கிறாரு. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தவர்கள், எண்ணிக்கை உள்ளவர்கள்னா அதாவது தோஸ் தட் மேட்டர், அதாவது பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறவங்க, எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9ஆம் வசனம்,
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் நீங்கள் புறஜாதிகிட்ட போங்க, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது யூதர்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சில காரியங்களை மட்டும் எங்களுக்கு சில காரியங்களை உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார். 11ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது, பவுல் அங்கே அந்தியோகியாங்கிற பட்டணத்தில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். பேதுரு அங்கே வந்தபோது அவன் மேல் குற்றம் வந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். பேதுருவை எதிர்த்துக்கிட்டார். அவர் ஏன்? எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். யூதர்கள் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத புறஜாதியாரோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. பேதுரு வந்தாராம் அந்தியோகியாவுக்கு. அங்கே நிறைய புறஜாதியார் இருக்கிறாங்க. அவர் மத்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் அதன் பிறகு மற்றவர்களுக்கு பயந்து யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வந்தாங்களாம். அவங்க வந்தாலும் அவங்க எங்கே பாத்திர போகிறாங்களோ, போய் சொல்லிட போகிறாங்களோ எருசலேம்ல இந்த மாதிரி புறஜாதியோட உட்காந்து சாப்பிட்றாருன்னு சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள திருப்தி படுறதுக்காக என்ன பண்ணிட்டாரு? விலகி பிரிந்தான். எனக்கும் புறஜாதிக்கு சம்பந்தம் இல்லைன்னு. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். சொல்லுங்க, மாயம் பண்ணினார்கள். ஹிப்போக்ரிட்டிக்கலாக நடந்துக்கிட்டாங்கன்றாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறார். அவர்களுடனே அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். பாருங்க, இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள் தான். பேதுரு பெரிய அப்போஸ்தலன், பர்னபா பவுலையே ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்த ஆள், நல்ல ஒரு ஆள். இவங்கெல்லாம் நல்ல ஆட்கள் தான். ஆனால் நல்ல ஆட்கள் கூட மாயத்துக்குள்ளே இழுக்கப்படுகிறார்கள் என்பதை கவனிக்க வேணும். ஏன்னா நீங்கள்லாம் நல்ல ஆட்கள் தான். நல்ல ஆட்கள் கூட சில நேரத்தில் இந்த ஹிப்போக்ரிட்டிக்கல் ஆட்டிடியூடுக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. பாருங்க, மாயத்துக்குள்ளே ஒரு மாதிரி இழுக்கப்பட்டு விடுகிறார்கள். அதை பற்றி அந்த வசனம். இப்படி அவள் சுவிசேஷ சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாதை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? அவரை பார்த்து பேதுருவை பிடிச்சிட்டாரு. அவர் பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் பாருங்க. பேதுருவே எதிர்த்து நின்றார். இந்த மாய்மாலாம் பண்ணக்கூடாது நின்றார். நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் அங்கிருந்து வேற ஆளுங்க வந்தோடனே டக்குன்னு விலகி பிரிஞ்சு போறது. இதெல்லாம் மாய்மாலம் என்ன? யூதரா இருக்கிற நீ ஒரு புறஜாதியை விட கேவலமா நடந்துக்கிற. ஆனா புறஜாதியா யூதன் மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறே, அது முடியாது. ரியலா இருங்கன்றார், உண்மையுள்ளவர்களாய் இருங்கன்றார். இதுல பர்னபாவும் இழுப்புண்டான். அவர்களோட சேர்ந்துக்கிட்டு பேதுருவே விலகிட்டாரு, புறஜாதியாரை விட்டு விலகி நிற்கிறாரு. எருசலேம்ல ஏதாவது சொல்லிட்டு போறாங்கன்னு இவர் விலகி நிற்கிறாருன்னு சொல்லி பர்னபாவும் அவங்களோட சேர்ந்துட்டான் பாருங்க. அப்ப அவனுக்குள்ள அந்த மாயம் வந்துடுது. மாயம் வந்துருச்சுன்னா அது என்ன பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான், நாளைக்கு திருப்பி ரிவர்ஸ் பண்ணிடலாம். அவங்கெல்லாம் போன பிறகு ஓகே பிரதர் உட்காந்து சாப்பிடலாம் எல்லாரோடையும். அவங்க போற வரைக்கும் இல்ல அப்படி விட்டா என்ன ஆகுது? மாய்மானம் உள்ள பூந்துருது. மாய்மானம் உள்ள பூந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசமே வேலை செய்ய முடியாது. அதுதான் அங்க பிரச்சனை. மாய்மானத்தை உள்ள விட்டுட்டா விசுவாசம் நாளைக்கு வேலை செய்யவே முடியாது. பர்னபா கூட இழுப்புண்டு போனான் இருக்குது. அப்ப நல்லவர்கள் கூட இழுப்புண்டு போக முடியும். அவங்க இழுப்புண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் இழுப்புண்டு போகக்கூடாது, இந்த பக்கம் வான்னு சொல்லி. அதான் பவுல் பண்ணாரு. அவரால் பொறுத்துட்டு இருக்க முடியல. கூட இருந்த பர்னபாவே அந்த சைடில் ஜாயின் பண்ணிட்டான், மாய்மாலத்தில் சேர்ந்துட்டான். சொன்ன உடனே போட்டு பேதுரு ஒரு பிடிச்சிட்டாரு. இது சரி கிடையாது, இப்படி நடந்துக்க கூடாது, ரியலா இருக்கணும், நிஜமா இருக்கணும், மாயக்காரரா இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். கடைசியா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. இதுல என்னன்னா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பேதுரு மாதிரி ஒரு பெரிய அப்போஸ்தலனே இதுல இழுப்புண்டு போய் தன்னோட கூட மற்றவர்களையும் இழுக்கிறாரு. இந்த மாயத்துல, ஹிப்போக்ரசியில கொஞ்சம் வாட்ச் பண்ணலன்னா அது அப்படி ஆயிடுது பாருங்க. ஏன்னா விசுவாச ஜீவியம் அப்புறம் கெட்டு போயிடுது அது மூலமா. அதனாலதான் என்ன பண்ணணும், எங்க பிரசங்கம் கேட்டாலும் என்ன சத்தியத்தை கேட்டாலும் ஏதோ அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி வாயை பொழந்து ஆன்னு ஏத்துக்கிட்டு போயிடக்கூடாது. யாரு சொன்னாலும் சரி, இது நல்லதா இல்லையான்ற ஆராய்ந்து பார்க்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. இங்க வர்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க, நான் சொன்னேன்னு சொல்லி சத்தியம் நினைச்சிட கூடாது. அதுக்கு தான் பைபிளை கையிலேயே எடுத்துட்டு வாங்கிறது. எடுத்துட்டு நான் சொல்றது இங்க இருக்குதா, இது நியாயமா, இது மற்ற வசனங்களோட ஒத்து போகிறதா, இது எந்த விதத்தில் சரியா இருக்குது, இது உண்மையா இல்லைன்னா உங்களுக்கு உண்மைன்னு தெரியலன்னா போய் அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு
பார்க்க வேண்டும், பார்த்து விட்டு அப்புறம் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, பேதுருவே சொல்லிட்டாருங்க. பேதுரு தப்புங்க, இந்த தடவை பேதுரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஹலோ, இருக்கீங்களா? இல்ல, பர்னபாவே பேதுருவோட சேர்ந்த. பர்னபாவும் தப்பு, பேதுருவும் தப்பு, பவுல் தாங்க கரெக்ட். இருக்கீங்களா? அப்ப நிறைய பேதுருங்க இன்னைக்கு தப்பு பண்றாங்க. நிறைய பேதுருகளே மாயத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதனால யாரோ பேதுரு மாதிரி ஒரு பெரிய மனுஷன் சொல்ற, அவர் கடவுளுடைய மனுஷங்க, அவர் பெரிய எதுங்க, அவர் சொன்னா அப்படியே நடக்குங்க. நான் சொல்றேன், யார் சொன்னாலும் சரி, நீங்கள் இன்னொருத்தர் சொல்றாருன்றதுனால நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது சரியாங்கிறத ஆவியானவரை உங்களுக்கு காண்பிப்பார். வாசிங்க 26ஆம் வசனம். நீ உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சிலர் உங்களை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்கன்றார், அதை குறித்து எழுதிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. என்ன அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை. அப்புறம் எங்க வந்துட்டு இருக்கிறீங்க? என்ன அர்த்தம் இது? இதே பைபிள்ல தான் இன்னொன்னு என்ன சொல்லி இருக்குது. தேவன் என்ன பண்ணாராம், கிறிஸ்து என்ன பண்ணாராம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் சொல்லி சபைக்கு கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்திருக்காரு? இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து போதிக்க தானே கொடுத்திருக்காரு. பாஸ்டர் ஏன் கொடுத்திருக்காரு? போதிக்க தானே கொடுத்திருக்காரு. இதே பைபிள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி இருக்குது, போதகர்கள் எல்லாம். அப்ப இங்க உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி இருக்குது. ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கணும். என்ன போதிக்க கர்த்தர் கொடுத்தார், போதகர்களை நாங்க போதித்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்க உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியது இல்லைன்னா, நான் இதான் சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அதனால நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எது சரி எது தப்புன்றதை உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஹலோ, நீங்க வாங்க கேளுங்க, நான் சொல்றது தப்பா சரியான்றத உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு அதை உங்களுக்கு காண்பிக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடி அதிலே நிலைத்திருப்பீர்களாக, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குதுன்னு? சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அபிஷேகம். என்ன பண்றதுங்க, அவர் சொன்னாருங்க, ஏமாந்துட்டாங்க, அது வரக்கூடாது. அப்படி இப்ப சொல்லிட்டேன், நாங்க போனங்க, அவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் நம்பிட்டேங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் என்ன? இந்த அபிஷேகத்தில் நிலைத்திருங்க. இது உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை காண்பிக்கும். மாய்மாலத்துக்குள்ள இழுப்புண்டு போகாதீர்கள், நிஜத்துக்குள்ள வாருங்க, சத்தியத்துக்குள்ள வாருங்கள். எதை விசுவாசிக்கிறீர்களோ அதே பேசுங்கள். அப்படி பேசும்போது நீங்கள் சொன்னபடியே ஆகும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேருக்கு நல்லா விளங்குச்சு இன்னைக்கு? விசுவாச ஜீவியத்தை குறித்து பேசி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் அநேக நேரத்தில் இது அப்படி கேட்கறது இல்லை. கேட்காதனால தான் பிரச்சனை. நமக்கு விசுவாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஏன் வேலை செய்யறன்னு சந்தேகம் ஆயிடுது நமக்கு. சில காரியங்களை சரியாய் நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். நாளுக்கு நாள் விசுவாசத்தில் விருத்தி அடையும்படியாக எங்களுக்கு நீர் போதித்து வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறதை பேசி, பேசுகிறதை விசுவாசித்து சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் உருவாகட்டும். விசுவாசம் வல்லமையாய் ஒவ்வொரு உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். மாயமான காரியங்கள் எல்லாம் அகன்று போகட்டும். பொய்கள் நீங்கி போகட்டும். இருதயம் சத்தியத்தால் நிறைந்த இருதயமாய், உண்மையால் நிறைந்த இருதயமாய், நிஜத்தால் நிறைந்த இருதயமாய், அப்படிப்பட்ட இருதயமாய் மாறட்டும் கர்த்தாவே. இருதயத்தை தேவாவியானவர் தாமே பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையினாலே அது சுத்தமாக்கப்படுவதாக. விசுவாசிக்கக்கூடிய இருதயமாய், பெரிய அற்புதங்களை காணக்கூடிய இருதயமாய் அது உண்டாகட்டும் கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல அருமையான எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறட்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளத்திலிருந்து கிளம்பட்டும் கர்த்தாவே. வெற்றியை அவர்கள் பெறட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.